அகதா கிறிஸ்டியின் டிக் 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 டிக். அத்தியாயம் 23. சூப்பரண்டென்டென்ட் கட்டுப்பாட்டில். மறுநாள் காலை 10 மணி. 6 மணியிலிருந்து லைப்ரரியில் உட்கார்ந்து கொண்டு சூப்பரண்டென்டென்ட் பேட்டில் பணியாற்றிக் கொண்டிருந்த பகுதியில் சூரிய வெளிச்சம் பளீரென்று விழுந்து கொண்டிருந்தது. அவர் அழைத்ததற்கு இணங்க சார்ஜ் லோமக்ஸ், சர் ஓஸ்வால்ட் குட் மற்றும் ஜிம்மி தேசிகர் ஆகியோர் அங்கு வந்து அவருடன் கூடியிருந்தார்கள். ஜிம்மியின் கையில் கட்டு ஒன்று இருந்த போதிலும் முந்தைய நாளிரவின் பாதிப்பு அவனிடம் மிகவும் குறைச்சலாகவே காணப்பட்டது. மியூசியத்துக்கு வந்திருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் கருணையாய் விளக்கும் கைடை போல அனைவரையும் ஒரு முறை பார்த்தார் பேட்டில். அவர்கள் அருகில் இருந்த டேபிளில் வில்லைகள் ஒட்டப்பட்ட பொருட்கள் சில இருந்தன. அவற்றுள் தன்னுடைய பிஸ்டலை அடையாளம் கண்டான் ஜிம்மி. சூப்பரண்டென்டென்ட் பேட்டில் என்ற சார்ஜ், ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கான்னு தெரிஞ்சிக்க ஆவலா இருக்கேன். ஆளையே பிடிச்சிட்டீங்களா என்றார். இதற்கு பதிலாய் குழப்பாத அளவுக்கு எல்லாத்தையும் நான் தோண்டி துருவி உருவிட்டேன் என்றார் டிடெக்டிவ். டேபிளில் இருந்து 2 பொருட்களை அவர் எடுத்தார். இங்கே நம்மிடம் 2 புல்லட்டுகள் இருக்கு. பெருசு 0.455 ரகம் மிஸ்டர் தேசிகருடைய துப்பாக்கியிலிருந்து சுடப்பட்டது. மரச்சட்டத்தை துடைச்சிக்கிட்டு போயிருக்கும் இந்த குண்டை அதோ அந்த மரத்தின் நடுத்தண்டுல குத்தின நிலைமையில கண்டெடுத்தேன். இந்த சின்ன குண்டு 0.25 ரகம் மிஸ்டர் தேசியருடைய கையை துளைத்தெடுத்த பிறகு இதோ இந்த கை வைத்த சேருக்கு கீழே விழுந்து கிடந்தது. இது சுடப்பட்ட பிஸ்டல். வெல் என்றார் சர் ஓஸ்வால்டு ஆர்வம் பொங்க. ஏதாவது கைரேகைகள்? இதை பயன்படுத்தியிருக்கும் ஆசாமி கிளவுஸ் அணிந்திருக்கான். அவன் பண்ணக்கூடிய பிசினஸுக்கு கிளவுஸ் வேணும்னு தெரிஞ்சிருக்கும் ஆள் அவன். ஒரு கேள்வி சர் ஓஸ்வால்ட், டெரஸ் வரை கொண்டு வந்து விடும் படிக்கட்டுகளில் கீழ்ப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 20 கஜ தூரத்தில் இதை நீங்க கண்டெடுத்ததா நான் எடுத்துக்கலாமா? ஜன்னல் வரை போனார் சர் ஓஸ்வால்டு. எஸ், ஏறத்தாழ இது சரியான கணக்குன்னு சொல்வேன். நீங்க பண்ணினதுல தப்பு சொல்ல நான் முன் வரல. ஆனா இதை நீங்க எங்கே பார்த்தீங்களோ அங்கேயே அதே நிலைமையில விட்டுட்டு தகவலை மட்டும் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அதுதான் சிறந்த புத்திசாலித்தனமான இயக்கமா இருந்திருக்கும். ஐ எம் சாரி என்றார் சர் ஓஸ்வால்டு இறுக்கமாய். அதெல்லாம் வேணாம். இப்போ நடந்தவற்றையெல்லாம் ஒழுங்கா அடுக்கி பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். தோட்ட பகுதியிலிருந்து மேல் நோக்கி வரும் 4 காலடி தடங்கள் இருக்கு. இதுல நீங்க நின்று கீழ் நோக்கி குனிந்த ஒருவரிடம் இருக்கு. அந்த இடத்துல மட்டும் அழுத்தமாய் வளைந்து போயிருக்கும் புல்தரை இதைத்தான் சொல்லுது. அங்கே பிஸ்டல் இருந்தருக்கு நீங்க தரும் காரணம் என்ன? பறந்து ஓடும்போது அந்த ஆள்கிட்ட இருந்து விழுந்திருக்கும் என்பதே என் நிலைப்பாடு. பேட்டில் மறுப்பாய் தலையசைத்தார். தவறி விழவில்லை சர் ஓஸ்வால்டு. இதுக்கு எதிரா 2 விஷயங்கள் இருக்கு. முதல்ல, அந்த பகுதி தாழ்வாரத்தில் ஒரே ஒரு ஜோடி காலடி தடங்கள் தான் பதிந்திருக்கு. அவை உங்களுடையவை. ஐ சி என்றார் சர் ஓஸ்வால்டு திடீர் சிந்தனையாய். இது மிக சரியான கணிப்பு என்பதுல நிச்சயமா இருக்கீங்களா பேட்டில் என்றார் சார்ஜ். சந்தேகத்துக்கிடமில்லாம சார். நிச்சயமா அப்பகுதிக்கு குறுக்காய் நீளும் இன்னும் ஒரு காலடி தடங்களும் இருக்கு. மிஸ் வேட்டுடையவை. ஆனா அவை நாம பேசிக்கிட்டு இருக்கும் ஸ்தலத்திலிருந்து இடப்பக்கமா ரொம்ப தள்ளி இடம் பெற்றிருக்கு. இங்கு சற்று நிதானித்தார்.
பிறகு தொடரலானார். மேலும் அங்கே மைதானத்துல ஒரு வெட்டு இருக்கு. பிஸ்டல் தரை நோக்கி வந்து குத்தி இருக்கணும். இதெல்லாம் பிஸ்டல் வேகமாக எரியப்பட்டிருக்கணும் என்பதைத்தான் ஆலோசிக்கின்றன. வெல், ஏன் அப்படி நடந்திருக்க கூடாதா என்றார் சர் ஓஸ்வால்டு. அந்த ஆள் இடப்பக்கமா ஓடிருக்கான்னு வச்சுப்போம். வழியில எந்த காலடி தடங்களையும் அவன் விட்டிருக்க மாட்டானே. தன்னிடம் இருந்து போகட்டும்னு பிஸ்டலை மைதானத்தை நோக்கி வீசியிருக்கலாம். என்ன சார்ஜ்? ஏற்றுக்கொள்வதாய் தலையசைத்து காட்டினார் சார்ஜ். இப்படி பண்ணிருந்தால் நிச்சயம் காலடி தடங்கள் இருந்திருக்காதுதான் என்றார் பேட்டிலும். ஆனா அந்த வெட்டு உருவாகியிருக்கும் விதம், மேலும் அதன் வளைவு, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு வெட்டு உருவாக பிஸ்டல் நீங்க குறிப்பிடும் இடப்பக்கத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கவே முடியாது என்பது தெளிவாகுது என்றார். இருக்கலாம் என்ற சர் ஓஸ்வால்டு. இது வழக்குல முக்கியமானதா பெட்டில் என கேட்டார். ஆமாம், நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என இடை புகுந்த சார்ஜ். இது ரொம்ப முக்கியமானதா என கேட்டார். இப்ப சொல்ல முடியாது லோமெக்ஸ். ஆனா எங்களுக்கு விஷயங்கள் தெளிவாகணும். உள்ளது உள்ளபடி. உங்கள யாராவது ஒருத்தர் இப்ப இந்த பிஸ்டலை கொண்டு போய் வீசி காட்ட முடியுமா? உதாரணத்துக்கு நீங்க சர் ஓஸ்வால்டு. ரொம்ப நன்றி. ஜன்னல் பக்கத்தை ஒட்டி ஜஸ்ட் அப்படியே நின்னுக்கங்க. இப்ப அதை அப்பகுதியின் மையம் நோக்கி வீசுங்க. சர் ஓஸ்வால்டு அவருடைய கைபலம் அத்தனையும் ஒன்று திரட்டி பிஸ்டலை காற்றில் வீசியெறிந்தார். ஜிம்மி தேசிகர் ஈடுபாடின்றி அதன் அருகாமைக்கு போய் நின்றான். போட்ட பந்தினை வேகமாய் கவ்வும் பழக்கப்பட்ட மோப்பம் பிடிக்கும் நாயாய் பிஸ்டலை எடுத்துக்கொண்டு பளபளக்கும் முகத்துடன் உள்ளே வந்தார் பேட்டில். இதுதான் நான் வேண்டியது சார். அதே போன்ற வெட்டுதான் இப்பவும். இந்த தடவை இன்னும் 10 கஜம் தூர போய் விழுவும் அளவுக்கு நீங்க வீசியிருந்தாலும் கூட அதே போன்ற வெட்டுதான் இப்பவும். நல்லா அஜானபாகுவான ஆள் இல்லையா நீங்க? எஸ்கியூஸ் மீ, யாரோ கதவு தட்டின மாதிரி இருந்தது. அங்கிருந்த வேறு எவரையும் விட கூர்மையான காதுகளாய் சூப்பரண்டென்டென்ட் காதுகள் இருந்திருக்க வேண்டும். வேறு எவரும் எவ்வித ஓசையும் கேட்டிராத போதிலும் பேட்டிலே சரி என்றானது. வெளியே மிஸ்ஸஸ் கூட் நின்று கொண்டிருந்தார். கையில் ஒரு மருந்து புட்டி. உங்க மருந்து ஓஸ்வால்ட் என்றார். முன்னேறி அறைக்குள் நுழைந்தபடி காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறந்துட்டீங்க என்றார். பிஸியா இருக்கேன் மரியா என்றார் சர் ஓஸ்வால்டு. மருந்து வேணாம். நான் இல்லைன்னா நீங்க மருந்து சாப்பிடுவதே கிடையாது. கரிசனையாய் சொல்லிக்கொண்டே அவரை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தார் மிஸ்ஸஸ் கூட். இன்னும் சின்ன பையனாவே இருக்காதீங்கப்பா. குடிங்க. சன்னமாய் மரியாதையாய் அந்த மாபெரும் இரும்பு மனிதன் குடித்து முடித்தார். சற்று வருத்தமாய் நிறைய இனிமையாகவும் அனைவரையும் பொதுவாய் பார்த்து புன்னகைத்தார் மிஸ்ஸஸ் கூட். நான் உங்க எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டேனா? ரொம்ப பிஸியா? ஓ, துப்பாக்கிகளை பாருங்களேன். உயிர் குடிக்கும் சின்ன யமன்கள். நேற்று ராத்திரி வந்து திருடனுங்க உங்களை சுட்டிருப்பாங்களோன்னு பதறினது ஞாபகத்துக்கு வருது. அவரை காணவில்லை என்றதும் நீங்க பதறி அடிச்சுக்கிட்டு துடிச்சிருக்கணுமே லேடி குட் என்றார் பேட்டில். நான் முதல்ல இந்த அளவுக்கு மோசமா நினைக்கல என ஒப்புக்கொண்டார் மிஸ்ஸஸ் குட். இந்த இளைஞன் சுடப்பட்டது. ஜிம்மியை அவர் சுட்டிக்காட்டினார். அது உண்டாக்கியிருந்த பரபரப்பு. பேட்மேன் வந்து சர் ஓஸ்வால்டு எங்கேன்னு கேட்டபோதுதான் அவர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு சிறு நடை நடந்து வர கிளம்பி போயிருந்தது என் நினைவுக்கு வந்தது. வந்ததும் தூக்கி வாரி போட்டது.
தூக்கமின்மை சர் ஓஸ்வால்ட் கேட்டார் பேட்டல். வழக்கமா நான் ஒரு அற்புதமான தூங்குமூஞ்சி என்றார் ஓஸ்வால்டு. நேற்று ராத்திரி எதிர்பாரா இருப்பு கொள்ளாமையால் நான் இருந்தேன்னு ஒத்துக்கிறேன். ராத்திரி நேரத்து ஜில் காற்று உதவலாம்னு நினைச்சு கிளம்பினேன். இந்த ஜன்னல் வழியாதான் நீங்க கிளம்பி இருக்கணும்னு நினைக்கிறேன். பதில் தரும் முன் சர் ஓஸ்வால்டிடம் ஒரு நொடி தயக்கம் விளைந்தாற்போல் தோன்றியது. கற்பனையா? எஸ். கனமான ஷூவுக்கு பதிலா சாதாரண ஷூ வேற. நான் இல்லைன்னா நீங்க என்னதான் பண்ணுவீங்களோ சொன்ன மிஸ்ஸஸ் கூட் வருத்தமாய் தலையை அசைத்து காட்டினார். மரியா, தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு கிளம்பி போக முடியுமா? இன்னும் பேச எங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. தெரியும் டியர், இதோ கிளம்பிட்டேன். கையில் காலியாகியிருந்த மருந்து குடுவையை எடுத்துக்கொண்டு வெளியேறினார் மிஸ்ஸஸ் கூட். வெல் பெட்டில் என்றழைத்த சார்ஜ், இப்ப எல்லாம் கிளியரா புரியுற மாதிரி இருக்கு என்றார். எஸ், படு துல்லியமா. அந்த ஆளு சுடுறான். ஜிம்மி தேசிகரை இயக்கமற்ற முடமாக்குறான். ஆயுதத்தை தூக்கி காற்றுல வீசிடுறான். டெரஸ்ல ஓடி சரளை கற்கள் போடப்பட்ட பாதையில இறங்கிடுறான். அதாவது என் ஆட்களால் பிடிக்கப்பட்டிருக்க வேண்டிய இடத்துக்கு என்று அழகாய் முடித்து தந்தார் பேட்டில். உங்க ஆட்களை மிஸ்டர் பேட்டில் தனித்துவம் மிக்க திறமையற்றவர்கள்னு சொல்லணும். மிஸ் வேட் உள்ளே வந்திருப்பதை அவங்க பார்க்கல. அவங்க உள்ளே வந்ததை கவனிக்காம விட்டிருக்கும் இவனுங்க மிக சுலபமா திருடன் போனதையும் விட்டிருக்கலாமே. என்னவோ பேச பேட்டில் வாயெடுத்தது போலிருந்தது. ஆனால் அப்படி பண்ணாமல் இருப்பதே சிறந்தது என்று முடிவெடுத்ததை போலவும் தோன்றியது. ஜிம்மி தேசிகர் அவரை விசித்திரமாய் பார்த்தான். யார் கண்ணலையும் படாமல் தப்பிக்க அவன் ஒரு சாம்பியன் ஓட்டக்காரனா இருக்கணும் என்று சொல்வது மட்டுமே போதும் என்று அடங்கிவிட்டார் அந்த ஸ்காட்லாந்து யார்ட் மனிதர். என்ன சொல்ல வரீங்க பேட்டில்? என்ன சொன்னேனோ அதைதான் மிஸ்டர் லோமெக்ஸ். குண்டு வெடிக்கப்பட்ட 50 நொடிகளுக்குள் நானே டெரஸின் வளைவில் இருந்தேன். என்னை நோக்கி வரவேண்டிய தூரம் முழுக்கவும் ஓடி வந்து வளைந்து பிறகு பாதையில ஒரு வீட்டின் பக்கவாட்டுல மறைஞ்சிருக்கான்னா, வெல், அவன் ஒரு சாம்பியன் ஓட்டக்காரனாதான் இருக்கணும் என்றார். நீங்க சொல்வதை இன்னமும் என்னால விளங்கிக்க முடியல பேட்டில். உங்களுக்குள்ள என்னவோ ஐடியா இருக்கு. அதை அடிப்படையா வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அதை இன்னமும் என்னால பிடிக்க முடியல. அவன் ரேடி வழியில போகலன்றீங்க, பாதையிலையும் இறங்கலன்னு சொல்றீங்க. அப்ப உங்க கருத்துப்படி அவன் எங்கேதான் போயிருப்பான்? இதற்கு விடையாய் தன்னுடைய கட்ட விரலை உயர்த்தி மேல் நோக்கி காட்டினார். அப்படியா என்றார் சார்ஜ். சூப்பரிண்டென்டென்ட் பேட்டில் எப்போதையும் விட இப்பொழுது மிகவும் இறுக்கமானவராய் ஆனார். சார்ஜ் நிமிர்ந்து உத்திரத்தை பார்த்தார். மேலே என்றார் பேட்டில் கொடியை பிடிச்சு ஏறி. முட்டாள்தனம் சூப்பரிண்டென்டென்ட், நீங்க சொல்வது முடியவே முடியாத ஒன்று. கிடையவே கிடையாது. அப்படி ஒரு தடவை அவன் வந்திருக்கான். அவனால இன்னொரு தடவை பண்ணுவது சுலபம். அந்த வகையில முடியாதுன்னு நான் சொல்லல. தப்பிக்கணும்னு அந்த ஆள் நினைச்சிருந்தானா அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே தஞ்சம் புக வந்திருக்க மாட்டான்னு சொல்ல வரேன். அவனுக்கு பாதுகாப்பான இடம் எது லோமெக்ஸ்? ஆனா மிஸ்டர் ஓரூர்கியின் அறை, நாம் அவரை பார்க்க போன போது உள்பக்கமா தாழிடப்பட்டுதானே இருந்தது. அப்போ எப்படி நீங்க அவரோட அறைக்குள்ள போனீங்க? சர் ஸ்டான்லி ரூம் வழியா. நம்ம பயலும் அதே வழியில தான் போயிருக்கான். மிஸ்டர் ஓரூர்கி அறையுடைய கதவு பிடி சுழன்றத பார்த்ததா லேடி ஏலின் சொல்றாங்க. நம்ம நண்பர் முதல் முறையா அங்கே போன போது நடந்திருப்பது இது. மிஸ்டர் ஓரூர்கியின் தலையணைக்கு அடியில சாவி இருந்திருக்கணும் நினைக்கிறேன்.
ஆனா 2வது தடவை அவன் வெளியேறின விதம் படுதுல்லியமா தெரியுது. அந்த தொடர்பு ஏற்படுவதும் அதே கதவு மற்றும் காலியாயிருந்த ஸ்டர் ஸ்டான்லியின் அறை வழியா. மற்றவர்களைப் போலவே ஸ்டர் ஸ்டான்லியும் கீழே லைப்ரரி நோக்கி விரைந்து கொண்டிருந்தார். நம்ம பயலுக்கு வசதியா போச்சு இது. அப்புறம் அவன் எங்கே போனான்? தனது முரம் போன்ற தோள்களை குலுக்கி மறுத்த பேட்டில் பிறகு நிச்சயமற்று பேசினார். நிறைய வழிங்க இருக்கு. வீட்டின் மறுபுறத்தில் திறந்திருந்த ஏதாவது காலி அறைக்குள்ள, இல்லனா மீண்டும் தொங்கிய கொடியின் வழியாகவே இறங்கியிருக்கலாம். பக்கவாட்டு கதவு ஏதாவது ஒன்றின் வழியா. இதெல்லாம் இல்லைன்னா உள்ளே இருக்கும் ஒருத்தரோட கைவரிசையா இருந்தா மூச்சு காட்டாம அவரோட அறைக்குள்ளேயே போயிருக்கலாம். அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்து பேட்டிலை பார்த்தார் சார்ஜ். பேட்டிலே தொடர்ந்தார். இப்படி சொல்வதால் யாரும் யாரையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு அலைய வேண்டாம். சாத்திய கூறுகளை உங்க முன்னால வைக்கிறேன். தட்ஸ் ஆல். என்ன குழப்பறீங்க என்றார் சார்ஜ். தற்போது என்னை ரொம்ப குழப்பிட்டீங்க. எப்போதையும் விட இப்பொழுது அவரது கண்கள் மிகவும் பிதுங்கி வழிவதாய் தோன்றியது. அவரது அதிர்ச்சியை திசை திருப்ப பட்டும் படாதவாறு டேபிளில் இருந்த ஒரு கருமையான பொருளை கொத்துவது போல் தூக்கினான் ஜிம்மி. என்னது இது? இது டேபிளில் வைக்கப்பட்டிருக்கும் சாமான்களில் கடைசியா நாம் பேச வேண்டியது என்றார் பேட்டில். இது ஒரு கிளவுஸ், அல்லது இது ஒரு கிளவுஸா இருந்திருக்கணும். அதை தூக்கி பெருமையாய் பார்த்து கொண்டான் அவன். இதை எங்கே இருந்து பிடிச்சிங்க என்றார் சர் ஓஸ்வால்டு. கணப்புல, ஏறத்தாழ கருகிய நிலையில. விசித்திரம். பார்த்தால் ஏதோ நாய் ஒண்ணு குதறி இருப்பதை போல தெரியுது. மிஸ் வேட்டுடையதா இருக்கலாம் என ஆலோசித்தான் ஜிம்மி. அவங்க கிட்ட நிறைய நாய் இருக்கு. சூப்பரண்டென்டென்ட் மறுப்பாய் தலையசைத்தார். இது பெண்ணுடைய கிளவுஸ் கிடையாது. இறுக்கமாய் பிடிக்காமல் பெரிய தொல தொல கையுறையாய் எந்த பொண்ணும் அணிவது கிடையாது. கொஞ்சம் அப்படியே அதை போட்டுக்குங்க சார். அந்த கருப்பு பொருளை ஜிம்மியின் கையில வைத்து சரி பார்த்தார் அவர். பார்த்தீங்களா, உங்களோட கைக்கு கூட இது பெருசா இருக்கு. இந்த கண்டுபிடிப்புக்கும் நீங்க முக்கியத்துவம் தர்றீங்களா என்றார் சர் ஓஸ்வால்டு கராராய். எது முக்கியமா உதவ போகுது, எது முக்கியம் இல்லாம ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது சார். கதவில் கூர்மையான சில குட்டுகள் விழுந்த பிறகு பண்டில் உள்ளே நுழைந்தார். இடையூறுக்கு மன்னிக்கணும் என்றால் பதூசாய். அப்பா இப்பதான் போன் பண்ணிருந்தார். நான் வீட்டுக்கு உடனடியா திரும்பியாகணும் சொல்றார். எல்லாரும் அவரை துளைத்தெடுத்து தொந்தரவு தராங்களாம். நிறுத்தினாள் அவள். மிஸ் எய்லின் என்று அவளை உற்சாகப்படுத்தினார் சார்ஜ். மேற்கொண்டு இன்னும் அவளிடம் இருந்து வரவேண்டிய விஷயங்கள் உள்ளன என்ற எண்ணத்தில். இந்த அழைப்புக்கும் இருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாமோ என்ற எண்ணம் எனக்குள்ளே வந்ததாலதான் நான் வந்தேனே தவிர, இல்லைன்னா தொந்தரவு பண்ணிருக்க மாட்டேன். அப்பாவை எது குழப்பிருக்கும்னு சொல்லிடுறேனே. எங்களுடைய வேலைக்காரங்கள ஒருத்தன் காணல. நேற்று ராத்திரியே வெளியே கிளம்பி அவன் போயிருக்கான், திரும்பல. அவனோட பேரு என்று குறுக்கு விசாரணையில் இறங்கினார் சர் ஓஸ்வால்டு. ஜான் பவர். இங்கிலீஷ்காரன்? ஸ்விஸ்ன்னு சொல்லிருப்பதா கேள்விப்பட்டேன். ஆனா ஜெர்மானியனா இருக்கலாம். ஆங்கிலத்தை ஆங்கிலியன் மாதிரி ஸ்பஷ்டமா பேசுறான் என்பதும் நிஜம். ஹா என்றபடி நீண்ட சுவாச காற்றை திருப்தி அடைந்தவராய் உள்ளுக்கு இழுத்து கொண்டார் ஓஸ்வால்டு. அவன் சிம்னிஸ்ல எத்தனை நாளா இருக்கான்? 1 மாசம் கூட ஆகல. சர் ஓஸ்வால்டு மற்ற இருவரையும் பார்த்து திரும்பினார். நாம தேடிக்கிட்டு இருக்கும் இருட்டு மனிதன் இதோ லோமெக்ஸ். எனக்கு தெரிந்திருக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரியும். இதுக்கு பின்னாடி நிறைய அரசாங்கங்கள் வலை விரிச்சுக்கிட்டு இருக்கு.
இப்ப அந்த ஆளை எனக்கு நல்லா நினைவுக்கு வருது. உயரமா வளர்த்தியா நாம கிளம்புவதற்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கான். புத்திசாலித்தனமான நகர்த்தல். இங்கே ஏதாவது புது வேலைக்காரன் வந்தால் அவன் நெருக்கமா கண்காணிக்கப்படுவான். ஆனால் அங்கே 5 மைல்கள் தள்ளியிருக்கும் சிம்னிஸில் அவர் வாக்கியத்தை முடிக்காமல் வைத்தார். அத்தனை நாட்களுக்கு முன்னாடியே திட்டம் தீட்டப்பட்டதா நினைக்கிறீங்க? ஏன் இருக்கக்கூடாதா? அந்த ஃபார்முலாவுல பல கோடிகள் பண்ணலாம் லோமெக்ஸ். சிம்னிஸ்லயே என்னுடைய ஆவணங்களில் கை வைக்க பவர் திட்டம் போட்டு இருக்கணும். இதுக்கு உறுதுணையா அவனுக்கு ஒரு கையும் அங்கேயே இருந்திருக்கணும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த பவர் என்னும் பெரிய அஜானுபாகுவான பயில்வானைத்தான் மிஸ் வேட் கொடியை பிடிச்சுக்கிட்டு இறங்குவதா பார்த்திருக்கணும். சூப்பரிண்டென்டன்ட் பேட்டில் பக்கமாய் திரும்பினார் அவர். பவர் தான் நீங்க தேடும் ஆசாமி சூப்பரிண்டென்டன்ட் பேட்டில். எப்படியோ அவனை நீங்க உங்க விரல் இடுக்குகளிலேயே நழுவ விட்டிருக்கீங்க.